ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் மாமா, எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. நாங்க நிக்கிறது எங்க ஸ்கூலுக்கு போற வழியில. நான் இங்க எல்கேஜில இருந்து படிச்சிட்டு இருக்கேன். எங்க ஸ்கூலுக்கு இந்த போற வழி ரொம்பவே மேடும் பள்ளமா இருக்கு. விஜய் மாமா, எங்களுக்கு ரோடு போட்டு தாங்க என்று செங்கல்பட்டு பள்ளி மாணவர்கள் உருக்கமாக கோரிக்கை வைத்துள்ளனர். மறைமலை நகர் அருகே சட்டமங்கலம் வழியாக காட்டாங்குளத்தூர் செல்லும் சாலையில் சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு உள்ள சாலை கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயன்படுத்தி வரும் நிலையில் சாலையின் அவலம் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தியடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தமிழக முதல்வருக்கு தங்கள் வேதனையை பகிர்ந்துள்ளனர். நாங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனால எங்களுக்கு இந்த பாதையை கடந்து வர்றது பெரிய விஷயமா இருக்கு. காலையில பார்த்தோம்னா மழை பெய்யற காலத்துல முக்கியமா நிறைய குளமா நிக்குதுங்களா. நாங்க கடந்து வரோம். நான் எங்க அப்பா கூட தான் வரேன். டெய்லியுமே நான் எங்க அப்பா கூட வண்டியில தான் வரேன். எங்க அப்பா இந்த பாதையை கடந்து வர்றது அவ்வளவு பெரிய கஷ்டமா நினைக்கிறாரு. நாங்க நாங்க வரும்போது எங்க அப்பா விழுந்துருவோமோ, இல்ல நாங்க ஏதாவது அடிபட்டுருமோ, எங்களுக்கு இல்ல ஸ்கூலுக்கு போயிருவோமா இன்னைக்கு அப்படின்லாம் நாங்க நினைக்கிற ஒரு இடமா இருக்கு. பைக் எங்க அப்பாக்கு பல தடவை இந்த சைடு சாஞ்சிருக்கு. எங்க அப்பாக்கு ஸ்கிட்லாம் நடந்திருக்கு இந்த இடத்துல. நாங்க ஸ்கூலுக்கு போயிருவோமா, இன்னைக்கு நான் போய் படிச்சிருவேனா அப்படிலாம் நினைக்கிற நாளா இருந்திருக்கு. முக்கியமா நாங்க ஆனுவல் டே முடிச்சுட்டு வர டைம்ல இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இல்ல, அதுவும் இல்லாம எங்களுக்கு லைட் இல்ல எங்க. ஆனா போயிட்டு வரும்போது இங்க நிறைய பாம்புலாம் போறதை நாங்க பாப்போம். அதனால எப்ப நாங்க எங்கன்னா விழுந்துட மாட்டோமா, இல்ல ஏதாவது அனிமல் எங்களை தாக்கிடாதா அப்படிலாம் நினைக்கிற நேரமா இருக்கு எங்களுக்கு. அதுவும் இல்லாம நாங்க போகும்போது இந்த மாதிரி நாங்க போகும்போது மழை காலத்துல நிறைய பெரிய வண்டி எல்லாம் போகும். முன்னாடி பெரிய வண்டிக்கு பின்னாடி நாங்க போகும்போது எங்க மேல சாணி தரிக்கும். நாங்க இந்த தண்ணி எல்லாம் எங்க மேல தெரிக்கும் போது ஸ்கூல்ல போய் நாங்க உட்காரும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு ஈரமா இருக்கு, மண்ணா இருக்கு. போய் உட்காரும் போது அவ்வளவு கஷ்டப்படுறோம். நாங்க எங்களுக்காக இது ஒண்ணு நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க இந்த 200 மீட்டர்ஸ்க்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். விஜய் மாமா, எங்களுக்காக இது பண்ணி கொடுங்க. வெளி ஸ்கூல்ல இருந்து பஸ்ஸஸுமே பாத்தீங்கன்னா இங்க நிக்கும். எங்க ஸ்கூலுக்கு பஸ் கேட்டை தாண்டி உள்ள வர்றதுக்கும் நிக்கும். இதுக்கு நடுவுல லேடிஸ் நாங்கெல்லாம் நான்லாம் 3 குழந்தைங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வரேன். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப இங்க டிராபிக் ஜாம் ஆகும். இங்க வீடியோஸ் போடுவாங்களான்னு தெரியல. இந்த ரோடோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கும். வெயில் அடிச்சாலும் பிரச்சனையா தான் இருக்கும். மண்ணு ஃபுல்லா தூசி எல்லாமே மேலதான் விழும், குழந்தைங்க மேல, எங்க மேல. சோ அதனால வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழ சான்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மழை சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழையுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெய்லி ஈவினிங் ஆனா மழை வந்துட்டு இருக்கு. இந்த ரோடு ஃபுல்லாவே சேராதான் இருக்கு. இப்போ யாராலையும் சரி போக வர முடியல. அது இல்லாம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால பசங்க சைக்கிள்ல வராங்க. சோ சைக்கிள்ல வர பசங்களுமே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் விழுந்துடுறாங்க. இந்த ரோட்டோட 2 சைடுமே பாத்தீங்க அப்படின்னா குழியாதான் இருக்கும். 2 பக்கமும் மரங்கள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கும். சோ பசங்க கொஞ்சம் அப்படி போய் தவறி கீழே விழுந்தாங்கனாலும் பிரச்சனை தான். இப்போ லேடிஸா இருக்கிற நாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆகுறோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க லேடிஸ் நாங்க தான் குழந்தைங்களை கூட்டிட்டு விடுறது, கூட்டிட்டு போற வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சோ எல்லாமே நாங்க கடகடன் முடிச்சு இங்க கூட்டிட்டு வர்றதுக்குள்ள ஸ்கூல் போய் ரீச் ஆனாதான் ஒரு நிம்மதியே எங்களுக்கு வருது. அதனால இங்க இருக்க அந்த ஒரு பிட்டை மட்டும் ஸ்கூல்லயும் நாங்க பேசியிருக்கோம். ஸ்கூல் சைடும் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய மெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சிஎம்ஸ் எல்லாம் மெயில் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா எங்களுக்கு இந்த ரோடு மட்டும் சரி பண்ணி கொடுக்கணும் சார். அதுக்காக எங்களோட ரெக்வஸ்ட நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ பேசியிருக்கோம் சார். எல்லார்கிட்டயும் பேசியிருக்கோம். பிஎம் செல் மெயில் போட்டிருக்காங்க. சிஎம் செல்லுக்கும் லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. எல்லார் சைடும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஏன் இன்னும் இந்த கொஞ்சம் பிளேஸுக்கு மட்டும் ரோடு வரல அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியல. நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13 வருஷமா இந்த ரோட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு போறோம் வரோம். ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இத கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் பிளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்ல இதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் முயற்சி எடுத்து இந்த வேலையை பண்ணணுமோ அவங்க கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும். எங்களோட பேரண்ட்ஸ் சார்பாவும் சரி, நாங்க ஸ்கூல் சார்பாவும் சரி, இததான் நாங்க கேட்டுக்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.